சுத்த சிந்தையோடு கூட தான் பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட இல்லவே இல்லை. வெளிப்புறமா வேணா பரிசுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு இல்லவே இல்லை. நீங்க எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அது வெண்கல ஓசையா தான் இருக்கும். அன்பு இல்லாம எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் உங்களோடு கூட இருந்து வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல செம்மையான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமாய் சிரித்த முகமாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாளும் அசுத்தமான காரியத்துக்கு உங்களை கொடுக்கவே கொடுக்கணும். அசுத்தமான செயல் செஞ்சுக்கிட்டு நல்ல வார்த்தையை பேச முடியுமான பேசவே முடியாது. எப்பொழுதுமே உங்கள் செயல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தமான காரியம்